எல்லா வருஷமும் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து கோயிலில் இருக்கிற சாமிங்களுக்கு வந்து சாரீ வேஷ்டிலாம் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி வச்சு வேண்டி வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன தகவல்கள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம கல்யாண நாளுக்கோ பிறந்த நாளைக்கோ வந்து வேண்டி வச்சிருப்போம். அது எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான். கிருஷ்ணா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 அம்மன் இருக்காங்க. ஸோ 3 சாரி, அப்புறம் கிருஷ்ணருக்கு வேஷ்டி துண்டு, பிள்ளையாரப்பாக்கு வேஷ்டி துண்டு வந்து எடுக்கணும். அதை வந்து முதல் நாள் ஈவினிங்கே, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள்னா இன்னைக்கு ஈவினிங்கே போய் கொடுத்து இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் இத்தனை மணிக்கு வருவோம் செய்வோம்னு சொல்லிட்டு போய் சொல்லி வச்சுட்டு வந்துடணும். சிவன் டெம்பிளில் வந்து நீங்கள் போகும்போது கொண்டு போய் கொடுத்தா போதும். இப்போ உங்கள் வெட்டிங் அனிவர்சரி இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டயத்தில் போய் கொண்டு போய் கொடுத்தா போதும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆஞ்சநேயருக்குமே வந்து எல்லா வருஷமும் வடமாலை செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி வச்சுருந்தேன். அதனால வடமாலையும் சேர்த்து செஞ்சு கொண்டு போயிட்டு 2 சிவலிங்கம் இருக்குது. ஸோ 2 வேஷ்டி துண்டு, அப்புறம் வந்து ஆஞ்சநேயருக்கு ஆரஞ்சு கலரில் வேஷ்டி துண்டு வந்து எடுத்து கொடுத்துருவேன். என்னமோ மனசுக்கு ஒரு சந்தோஷங்க. நம்மளோட எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது வந்து அந்த கடவுள் தான். ஸோ கடவுளுக்கு பண்ணுறதுல ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.